நட்சத்திரம் ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ குயிக்கோ ஷார்ட் நெஸ்ட் ஐடியா பண்ணிடலாமா? ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், பட் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இன்புட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே 40 நிமிஷம் தான், அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே விவல் வான்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே ஃபோன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலை 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டோ பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு 2-3 வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே காரில் சைட்னு இருக்கா, அது கில் பண்ணல போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷெட் லிங்க் வந்து 10 நிமிஷத்தில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அது நீங்கள் கில் பண்ணாக்க போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க ஐட்மோஷனில் கொண்டு வந்துடும். ஜஸ்ட்டு அது வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகம். ஸோ இதில் ஜஸ்ட்டு நீங்கள் பிக்கை மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் போதும், நம்மளுக்கு சூப்பராக வீடியோ நம்மளுக்கு வந்து பண்ணாக்க கிடைச்சிடும். ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்தீங்கன்னாக்க, ஸோ அந்த முன்னாடி வந்து பண்ணாக்க நான் வீடியோ வந்து பண்ண கொடுத்தேன், எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க பிக் 1, பிக் 2, பிக் 3, பிக் 4, பிக் 5 வந்து பண்ணாக்க குரூப் இருக்கா, இதில் தான் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ண பாருங்க. ஸோ ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இந்த இடத்துல பிக் 1 குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே குரூப் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கில் போயிட்டு மீட நீங்கள் கில் போயிட்டு, ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிக்குக்கு நிறைய செல்லாம் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயரும் கீழே நீங்கள் கொண்டு வந்து விட்டுட்டு இந்த லேயர்ஸ் எந்தில் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீல்டில் அட்ஜஸ்டன் வேர்ப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கீழே மூவ் பண்ணாக்க சைடில் டெலிசிபிலிட்டி இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேலஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்தமாரி மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, கீழே அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்த ஃப்ரேமில் வந்து பண்ண உங்களுக்கு பிக்கு எந்த மாதிரி ஷோகணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ அப்படி வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிக்கு டு குரூப் கிளிக் போயிட்டு எடுக்க போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி இன்னொரு பிக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி கிழக்குன்ட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் முன்ன நம்ம ஆட் பண்ண டெலிசிபிலிட்டி இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு மாரி ஆன் பண்ணிட்டுக்குங்க. இப்போ மோட்ஸில் போயிட்டு இப்போ இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த ஃப்ரேமில் நம்ம பிக் ஆட் போயிட்டா நம்ம அப்படியே பேக் போய் பார்த்தினாக்கா அந்த டூல் வந்து பண்ண காட்டிடும். இப்போ நான் உங்களுக்கு முதல்ல மூவ் பண்ணி காட்டுற பாருங்கள், எப்படி கரெக்டாக அந்த லுக் உங்களுக்கு கிடைச்சிச்சா. ஸோ இதே சேமத்தில் லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் மேலே எஸ்ஓ பட்டனை கிளிக் பண்ணி இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் எஸ்ஓ பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதிங்க இந்த வீடியோவில் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பண்ண உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்க, ஏன்னா எனக்கு ரொம்பவே அந்த சாங்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்க ஜஸ்ட்டு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாமா?